வணக்கம் நண்பர்களே. ஒரு நாட்டோட எதிர்காலம் பள்ளியிலிருந்து தான் துவங்குது. அதே மாதிரி தான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. பள்ளியோட சுற்றுச்சுவர் விழுந்து ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கார். ஒரு பள்ளியோட சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்திருக்கார். இதை நம்ம எப்படி பார்க்கறது? இவங்க எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் பள்ளிக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், பள்ளிக்கூடங்களை டெவலப் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம், மாணவர்களோட கல்வித்திறனை உயர்த்துறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இவங்க அதுக்கான டெவலப்மெண்ட் செலவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செலவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குமா? இது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லைங்க. நேற்று நடந்த விஷயங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு மாணவர் தான். இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நடந்துட்டு இருக்க எல்லா விஷயமே பாருங்க. ஒரு புதுசாக கட்டின கட்டடம் பள்ளி விடுமுறை அன்னைக்கு சீலிங்ஸ் பூச்சு இடிஞ்சு விழுகுது. இந்த மாதிரி கன்யூஸாக இவங்க கட்டக்கூடிய ஒவ்வொரு பில்டிங்கும் தரமற்றதாக இருக்கு. ஒரு ஸ்கூலில் ஒரு காம்பவுண்ட் சுவர் வீக்காக இருக்கு, அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பார்த்துருக்கணும். அந்த ஸ்கூலை மெயின்டைன் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒருத்தர் தனியாக விட்டுருப்பாங்க, அவங்க பார்த்துருக்கணும். இது பார்த்தாம அந்த ஏரியாவுக்குன்னு தனியாக ஏஇ, இந்த மாதிரி நிறைய பொறுப்பு இருக்கு. அவங்க யாருமே கவனிக்கலையா? இன்னைக்கு அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் 3 லட்சம் கொடுக்குறேன், அரசு வேலை கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுத்தா அந்த எதிர்காலம் வந்துருமா? நாளைக்கு அந்த பையன் ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. அவனோட உயிர் இன்னைக்கு போயிருச்சு. இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போறான்? எப்பவுமே ஒரு துயரம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறோம், 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குறோம், இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். ஒரு நாட்டின் எதிர்காலம், ஒரு இளைஞர், ஒரு சின்ன பையன் இறந்து போயிருக்கான், வெறும் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். நிவாரண தொகைங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னோட முடிவு. ஏன்னு கேட்டா, நீங்க நிவாரண தொகை கொடுக்குறோம் அப்படின்னா எத்தனை பேர் வேணாலும் செத்துட்டு இருக்கலாங்கிற கணக்கு வந்துடும். நிவாரண தொகையும் அரசு வேலையும் நிரந்தரமே கிடையாதுங்க. எத்தனை நாளைக்கு அந்த 3 லட்சம் உங்களுக்கு செலவாகும்? ஒரு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நீ ஒரு பையன் பிறந்துருவானா? எதுக்குமே வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு அரசு பள்ளியை மெயின்டைன் பண்றதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த ஊர் பொதுமக்கள் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி செவர் வீக்கா இருக்கு, செக் பண்ணுங்கன்னு சொல்லி. அதையும் கூட கவனிக்காம இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் போலீஸ் பந்தோபஸ்தோட எல்லாரும் போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வராங்க. அது உயிர் போறதுக்கு முன்னாடி இத்தனை செலவு பண்ணி இத்தனை பேர் போறத அந்த உயிர் போறதுக்கு முன்னாடியே போய் பார்த்து அந்த செவத்தை தள்ளி விட்டுட்டு புது செவர் கட்டியிருக்கலாம். அதுக்கெல்லாம் இவங்களுக்கு நேரமே இல்லை. இவங்களுக்கு லோக்கல் சீப்பான அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கு. எப்பவுமே இந்த அரசியல்வாதிகளோட பொழப்பு இதுதாங்க. அதுவும் இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா மக்களை அவன் கவனிக்கவே மாட்டான். அவன் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவனோட எய்ம். அதை தவிர அவனுக்கு வேற எய்மே கிடையாது. பொய் சொல்லணும், இது பண்ணணும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஒரு இளைஞர், ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் கிளிப்ல எல்லா செய்தி சேனலும் அந்த செய்தியை முடிச்சுட்டு போயிட்டான். இனி அதாவது அடுத்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை ஆனா மட்டும்தான் நடக்காம இருக்கும். 5 நிமிஷம் செய்தியில முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் இன்னையோட தமிழ்நாட்டோட நிலைமை. இந்த நிலைமை கன்யூஸா திறந்துட்டே தான் இருக்கும். இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் திறந்துட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையான நியூஸ் அவ்வளவு மட்டும்தான் இந்த செய்தி சேனல் போட்டுருக்கும். மக்களோட கஷ்டத்தை எதையுமே செய்தி சேனல்கள் பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு பிரச்சனை. இது குப்பை கிடங்கு பல்லடத்துல அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. வலுக்கட்டாயமா அடிச்சு பிடிச்சு பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி ஏற்றி கொண்டு போய் லாரியை கொண்டு போய் உள்ள குப்பையை கொட்டியே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று போலீஸை வச்சு கொண்டு போய் கொட்டுறாங்க. அப்ப மக்களுக்கு எங்க என்ன உரிமை இருக்கு? இவங்க பண்றதை பண்ணிட்டே இருப்பாங்க, மக்கள் வேடிக்கை பார்க்கறத பார்த்துட்டே தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான தீர்வு தான் என்ன? இன்னைக்கு அந்த பையனோட உயிர் போயிருச்சு. நீங்க கொடுத்த 3 லட்சத்துல அந்த பையனுக்கு என்ன, அந்த குடும்பத்தினால என்ன பண்ண முடியும்? அந்த இளைஞரோட உயிருக்கான மதிப்பு வெறும் 3 லட்சம் தானா?
நாளைக்கு நம்மளே யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டா நம்மளோட மதிப்பு வெறும் 3 லட்சம் தானா? அதுக்கான காரணங்கள் என்ன? இது 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 இப்போ மட்டும்தான் நடந்துச்சுங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை நம்ம திருநெல்வேலியில இதே மாதிரிதான். காம்பவுண்ட் சுவர் இடிச்சு வந்து ஒரு குழந்தைகள் மரணம், 4 குழந்தைகளோ 5 குழந்தைகளோ இறந்து போனாங்க. இது கன்யூஸா எல்லா மாசமும் எல்லா வருஷமும் நடந்துட்டே தாங்க இருக்கு. இவங்க ஸ்கூலை பத்தி கவனிக்கிறதே இல்லைங்க. இவங்களுக்கு விளம்பரம் 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 மட்டும்தான். ஸ்கூலுக்கு இது நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? 4 மாடல் அழகிகளை கூப்பிட்டு வந்து இவங்களுக்கான விளம்பரங்களை மட்டும்தான் பண்ணிக்கிறாங்க. 4 இன்ஃபுளுன்ஸ் வச்சு பேசி பேசி இவங்களை மட்டும்தான் வளர்த்திக்கிறாங்க. மக்களுக்கு இவங்க என்ன வளர்த்துனாங்க? மக்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? பள்ளி கல்வித்துறைக்கு அவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கீங்க. அந்த நிதியெல்லாம் இப்போ எங்க போச்சு? எதுக்காக ஒதுக்குனீங்க? ஏதாவது அதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா? கல்வி முறையில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, அப்படி மாற்றங்கள் கொண்டு வந்து எந்த விதமான மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க? உங்களுடைய சுயசரிதையை மட்டும் கல்வித்துறைக்குள்ள கொண்டு போய் திணிக்கிறது மட்டும் உங்களுடைய வேலை. அதை மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க. மற்ற எதுவுமே நீங்க பண்ணல. உங்களுடன் ஸ்டாலின், உங்களுக்காக ஸ்டாலின், இதை தவிர வேற என்ன பண்ணியிருக்கீங்க? கல்வித்துறைக்குள்ள நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? எதுவுமே பண்ணலைங்க. இருந்த சிலபஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் சேம் அதே சிலபஸ் தான் கன்யூஸ் ஆகுது. அந்த சிலபஸ்ல எக்ஸ்ட்ரா ஆடட் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை வரலாறுல இவங்களே திணிச்சுக்கிட்டாங்க. இதை தவிர இவங்க இந்த கல்வித்துறைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சரி, கல்வித்துறைக்கு இவங்க இத்தனை நிதி ஒதுக்கி இருக்கு. எப்ப கேட்டாலும் மத்திய அரசு காசு கொடுக்கல, மத்திய அரசு காசு கொடுக்கல, மத்திய அரசு காசு கொடுக்கல. 5000 கோடி 6000 கோடி நீங்க தாங்க ஒதுக்கி இருக்கீங்க. எதுக்கு போய் மத்திய அரசு கேட்கணும்? ஜிடிபியில வந்து 16% தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு பெருமை சொல்றீங்கல்ல, அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டியது தானே? 4.5 லட்சம் கோடி 5 வருஷத்துல 4.5 வருஷத்துல செலவு கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, அதுல ஒரு 20,000 கோடி ஸ்கூலுக்காக செலவு பண்ண முடியாதா? அப்ப அந்த 4.5 லட்சம் கோடி எங்க போச்சு? எதுக்குமே பதில் இல்லை. பதில் மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட எதுக்குமே பதிலும் வராது. வருங்காலத்தில் இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா நம்ம தான் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்கூல்களோட காமன் சுவர் எப்படி இருக்கு, ஸ்கூலோட திறம் எப்படி இருக்குன்னு நம்ம தான் போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இந்த ஸ்கூல் இப்படி இருக்குதுங்க, இந்த காமன் சுவர் இப்படி இருக்குதுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி போராட்டம் பண்ணி நம்ம தான் மாற்ற வைக்கணும். வேற வழியே கிடையாது. இவங்க கடைசி வரைக்கும் மாற்ற போறதும் கிடையாது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காம இருக்க பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.